காரணம் அந்த மயிலுக்கு உடல்நிலைதான் எப்படி இரவு கொடுக்குதோ அவனை அடித்து மடித்தால் அன்றோ நல்லா இருக்குது இந்த யோசனை. சண்டை போட ஜம்மு தான் இருக்கு வீடு பாத்தீங்கன்னா போது எவனோ பொறுமையா தம்பி அந்த மாதிரி ஆத்திர பொறுமை வரலாமா? ஆத்திரம் அறிவுக்கு சற்றாகி விடா தம்பி பீமா தான் கோவம் நினைக்கிறேன். அந்த வேலை முதல்ல சைடு இப்ப இங்க முச்சிடா என்னடே என்னத்த முச்சிடா எனக்கு வெட்டி போட்டுரு எனக்கு கொண்டுடா எல்லாமே முடிஞ்சு போடுண்டா. நான் பண்ண தப்பு ஒரே ஒரு தப்பு சூதாண்ணா தான்டா நான் பண்ண தப்பு எனக்கு கொண்டுடு அன்னைக்கு சாவதானே அதாவது மத்தாதீங்க ஐயோ ஒண்ணுமே சொல்லிய முறைக்கிறீங்க ரெண்டு பேரும் ஒன்னோட ஒண்ணு முறைக்கிறீங்களே தவிர அடிச்சுக்கிற மாதிரி என்ன செய்யறீங்களா? சில பேர் அப்படித்தான் அண்ணன் நல்லா இருக்கும். சில பேர் அண்ணன் தம்பி ரத்த காலமா ஆகணுமே அண்ணன் தம்பி எப்ப வெட்டி மடி வந்தா பாத்துக்கலாம். சில பேர் நாங்க கூட நாங்க அண்ணன் தூம்பிங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறோம். நீ ஒண்ணுமா தம்பியா? அண்ணன் தூம்பி ஏன்னா சொல்றேன் அண்ணன் தம்பியா அண்ணன் தம்பின்றாங்களாங்க. சரி தம்பி கோவம் வருது தம்பி பொறுமையா இருப்பா. என்ன அனுப்பு நான் போய் வரேன். வேண்டாம்பா நல்லா இருக்குது தம்பி பீமா இப்ப நீ சொல்லி என்ன வார்த்தை கோழைகளுக்கு தான் தகும். அதனால நான் சொல்றேன் நீ வேணாடி எவ்வளவு நாள் தான் பொறுக்கலாம் கேக்குறியா? பொறுவைக்கு ஒரு எல்லாம் இருக்கிறது. பொறுப்பா பொறுமையா இருப்பா. என் நினைப்பையா இல்லையா? தர்மம் தான்பா என்னைக்கு ஜெயம் பெறும். தர்மம் தேவையில்லை என் அச்சு வருகிறேன். நீ போக நான் நிக்க மாட்டேன். ஒன்னு அனுப்பு இல்ல சாலை அதுக்கப்புறம் அப்ப சாவுண்டியா? நான் எதுவும் சொல்ல தர்மராஜாவும் சொல்லிக்கிறாங்க எல்லாம் சொல்லிக்கினேதாங்கிற சாவரன்னு தம்பி அங்க சொல்லிக்கிறாங்க சாக மாட்டேன். வேண்டாப்பா வேணா இருப்பா. கராத்தில் இருக்கக்கூடிய கதையா
என் உயிரை மாற்றிக் கொள்ளுகிறேன். வேண்டாமா பொரியா ஐயோ நாத்தனா ரூபாயா மாத்தனா ஐயோ என்ன சொல்லிட்டு சிரி என்ன நடந்தது? ஏன் சிரிக்கிறேன்? அவர் என்ன சொன்னார் பாத்தியா? என்ன சொன்னார்? போங்கான பேக்குமை போங்கான பேக்கும் மைதா போங்கான பேக்கும் மைதா மைதா அவன் போஸ்ட் ஓட்டு போறாங்க மட்டும் அவ்வளவு மகிதமா என்ன அது மானமாக்குதுங்க. பெருமையா தான் சொல்லி இருக்கிறான். ஏங்க போங்கான பேக்கு மனிதா அப்படின்னா ஆயர்பாடியிலே சோதாமனையிலே என் கண்ணனா வளர்ந்திருக்கிற காலத்திலே என் அம்மா கம்சனானவர் பூதகி என்ற ஒரு பெண்ணை அனுப்பினார். ஒரு சன்னத்திலே நல்ல பாலும் இன்னொரு சன்னத்திலே விஷப்பாலும் கொண்டு வருகிறார். யசோதா தூக்கி வச்சுருக்கா. நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கணும்னு அந்த பூதகி எவர் பருவம் கொண்டு வந்தாள். அவள் என்னை வாங்கினால் கொஞ்சம் இருக்கிற காலத்திலே வந்திருக்கக்கூடியவள் பூதகி என்று தெரிந்து அறிந்து நல்ல பாலோடு விஷப்பாலையும் உரிந்து உரிந்து இந்த 8 திக்கும் அறிய பூமியிலே சாய்த்து கொண்டிருக்கிறேன். மாய்த்த கண்ணா என் உள்ளத்தில் இருப்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பெருமையா சொல்றான். அதை விட்டுட்டு மைதாவில் போய் சாகுறியாடா? இது உள்ளமா மூணுங்குதுன்னு யாருக்கு தெரியும்? போங்கான பே பூ மனிதா. ஆமாங்க. பூ என்றால் இந்த 8 திக்கு. பே என்றால் பூதையே கொன்ற கண்ணா என் உள்ளத்தில் இருக்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்றான். ஆக்ரோஷமாகிறாரு. அந்த கோபத்தை நான் போய் பீமசேனா போய் பீமா பூஜ பீமா ஜதை பீமா உனே இத்தனை கோபம் மறலாமா போய் பீமா ஒரு கோபத்தை பார்க்கவில்லை. ஏன் இப்பேர் கொண்ட கோபம் தன் உயிரையும் மாற்றிக் கொள்ள கதையை நோக்கினேன். என்னை தூது அனுப்பவில்லை என்றுதான் கோபம். நீ தூது போன என்ன பண்ணுவேன்? உண்டான வாதத்தை கேட்பேன். அவன் உடகலாம் அப்பொழுது கொல்லுவேன். உன்னால முடியும் கொண்டுடுவேன். என்ன அது எப்பேர் கொண்ட படபலம் வச்சுருக்கான். துரியன் தம்பிமார்கள் 99 பேரு, குருவீடங்கள், பாட்டனார் 886 வயது கொண்ட வீட்மாச்சாரி, கிருவர், அஸ்வத்தாமா இப்ப கொண்டவரெல்லாம் புடச்சு வந்திருக்கிறார்கள். துரியனை நீ ஒரு ஆள் சென்று என்னையா பண்ண முடியும்? எத்துணைவர்கள் துணை இருந்த போதிலும் அழிக்க என்னால் முடியுமா? ஆமா நீமா சமாத்தியன அழிய பிறந்தவன் யாரு அழிக்க போகுது. அதே வார்த்தை அவன் திரும்பி சொன்னானா என்ன முடியும்? அவன் சொல்ல முடியாது. சரி நான் ஒண்ணு கேட்கிறேன். இவ்வளவு கோபத்தோடு துடித்து எழுந்து கதையை நோக்கி நான் புறப்படுகிறேன் என்று சொல்றியே. செங்கன்மாளாறு தண்ணில் சங்கம்மாளாறு தண்ணில் பட்டால் சங்கரி தீட தர்ம மாமா இந்த சஞ்சீரர் குலத்து கழகாமா போய் போய் பீமா உனே ஒரு கேள்விக்கு விடை தெரியவில்லை. உன்னை கேட்டால் தெரியும் நினைக்கிறேன். என்ன கேள்வி? நமது விரல் இருக்கிறது. விரலானது விழியிலே பட்டுவிட்டால் விழியை பேர் தெரிவதா விரலை துண்டிப்பதா? அது எப்படி முடியும்?
நம்ம விரல் தானே கண்ணை குத்துடுது, கண்ணை பேத்து போடுறது இல்ல விரலை வெட்டி போடுறது. இரண்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் அது ஒன்றை பக்குவப்படுத்த வேண்டும். அது என்ன? ஒன்றை பக்குவப்படுத்த வேண்டும். அது என்ன? மனம். மனசை பக்குவப்படுத்தினால் இரண்டையுமே காப்பாற்றி விடலாம். சரி, இது ரெண்டு காப்பாற்றல அல்லவா? அதை பக்குவம் பண்ணா ரெண்டு மூணு, பக்குவம் படலன்னா ரெண்டு போயிடும், ரெண்டுமே போயிடும். அதை போல் இன்று கோபம் வந்துடுது. இதுக்கு முன்பதாகவும் தமிழ் வார்த்தை கேட்டு நடந்தவர் தானே கட்டப்படுதான். இன்று ஏன் தள்ளி நடக்கின்றீர்கள்? எத்தனை பொறுமை இருக்கிறது. எத்தனை காலம் இருப்பது? சரி, இன்று கோபம் வந்து விட்டது. அன்று எங்க போச்சு இந்த கோபம்? கட்டை குழல் பிடித்த கண்ணெல்லாம் தத்தெடுத்தோ ஐவருக்கும் தேவையாக விளங்கக்கூடிய திரௌபதி அழகாபாரம் என்று சொல்லக்கூடிய கூந்தலை பற்றி எடுத்துட்டு வருகிறான். எல்லோர் பாதி தண்ணீரால் கழுவுகிறார் திரௌபதி. அன்று காப்பாற்ற யாராவது உட்பட்டார்களா? நாகராஜா கொடுத்த பிரசன்னமான கதாயுதா கையில் தானே வச்சிருந்தோம். கரத்தில் தானே இருந்தது. கையில் தானே வச்சிருந்தேன். இந்த கதையும் ஒண்ணு செய்யலையே. பகவான் கொடுத்த காண்டிபம் கையில் தானே வச்சிருந்தேன். இந்த காண்டிபமும் ஒன்று செய்யவில்லை, இந்த கதாயுதமும் ஒன்று செய்யவில்லை. வஸ்திரம் களைய முற்படுகிறான். மனவிமானம் பறிபோக போகிறது. பதிமார்கள் ஐவர்கள் இருந்தும் கை கட்டி வாய்ப்பற்றி இருந்தீர்கள். யார் காப்பாற்றியவர்? ஒன்றை தனித்தகிரி ஒன்றா என்று சொல்லி முடிவுல யாரும் காப்பாற்ற வரல. கோவிந்தா வைகுண்டவாசா நாராயணா முருகரி நரகரி மோட்ச சாட்ச புண்டவை கடாட்சியாக விளங்கக்கூடிய பிறந்தாமா, நீதான் என் மானத்தை காப்பாற்ற வேண்டும் அண்ணா என்று இரு கருக்குப்பி வணங்கினால் மறுவிடமாக நின்று தங்க தங்கமாக கோட்டி கோட்டியாக சீல குடித்து காப்பாற்றியவன் ஒரு பெண் மானத்தை காப்பாற்ற முடியாத நீங்கள் இன்று வீரன் என்று பேசுகிறீர்களே. நீ ஒரு வீரனா? மனைவி மானத்தை காப்பாற்ற முடியல, உனக்கு எங்க திராக்கம் வந்து மாடையா கண்ணா என்ன மன்னிச்சியா? எவனை எங்க தட்டினா எவன் விழுவான்ட்டு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா உனக்கு தெரியாத விவகாரம் என்ன இருக்குது? காலைத்தலும் நீயே கோட்டலும் நீயே. இவனை சொல்லி காட்டணும்னு நாங்க உனக்கு சொல்லலவா? ஏன் உன்னாண்டா இதை சொல்றேன்னா கோபம் தணிக்க செய்ய வேண்டுமே என்றுதான் இந்த வார்த்தையை சொன்னேன். கோபம் வந்தது அவர் சொன்னது தெரிதான். பொண்டாட்டி மானத்தை காப்பாற்ற முடியாத மானம் காட்டவனுக்கெல்லாம் கோபம் ஒரு கேடான்னு குத்தி காட்டுறாரு. உன்னை கோபத்தை தெளிக்க காட்டுல குத்திட்டாரு. கோபத்தை தெளிக்க செய்ய வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தையை சொன்னேனே தவிர வேற ஒன்று கிடையாது. மனதில் இதையெல்லாம் நினையாது. நான் யாரும் அன்னைக்கு பாருங்க ஆச்சு உங்ககிட்ட இருக்குது. இப்ப துரியோதனங்கிட்ட போன்ற முடிவு அங்க இருக்கிறது. உங்களுக்குள் என்ன நடக்க போகுதோ இதற்கு இடையில் நான் என்ன சொல்லிவிட முடியும்? இருங்கள் கோபமே
மற்றவன் சொத்துக்கு நீ ஆசைப்பட மாட்டேன். நல்ல குணம் இருக்குது. அந்த துரியனால என்ன இருக்குது? என்ன இருக்குது? அவன் பாவமே பூர்வமான பாவி 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 கொண்டிருக்கிறது துரியனிடத்திலே. இந்த கோபமும் அவனிடத்தில் இருக்கக்கூடிய பாபமும் என்றைய தினம் சந்திக்க வேண்டும். தூது போய் வந்தா மூட்டை அவனை பார்த்த உடனே இந்த செய்தியை சொல்லு, நாட்டை கொடுத்துருவான். என்ன சொல்லணும் நீ பட்டுன்னு சொல்லு. ஐயா திருநாட்டினரே, நாடு கொடுக்க வரத்தால் திகர்றன் ஒருவன் தவிர 99 பேர்களை மடிக்க காத்து கொண்டிருக்கிறார் என்றதை இந்த செய்தியை சொல்லு. போட்டாச்சு முடி. இந்த முடி அங்க போய் அவருப்பேன், துரியன் சமூகத்துல போய் அவருப்பேன். திருநாடு பார்க்கும்போது இந்த முடி ஞாபகம் வரும். சொல்றேன், பிள்ளைக்கு சாவு போது நான் குடுப்பான கொடுக்க மாட்டானா தெரியுமாமா? தப்பி பிள்ளைகளாகிய பாண்டவருக்கு பேர் பாதி பாகத்தை கொடுத்து சொல். இல்லை என்றால் பீமனானவன் காத்து கொண்டிருக்கிறான். காத்து கொண்டிருக்கிறது, உயிரை வாங்க வேண்டும் என்று படிச்சிடுவான் அப்படின்னு நான் சொல்லி இதுக்காகவாவது பயந்து கொடுத்துருவாங்க. நான் மட்டும் சொல்றியா? நீ சொன்னது சொன்ன உடனே கொடுத்துருவாங்க. இல்லை இத்தா கூட வேற சேர்த்து வம்பு வச்சுட்டு வந்துடுறேன். இல்லை இல்லை இல்லை, நீ சொன்னதையா சொல்றேன். ஏன்னா சில பேர் நல்லதை பண்றான், பஞ்சாயத்துக்கு அமிச்சா இவன் போய் வேற சொல்லிட்டு கேஸ் போட்டு போனாலும் ஒன்று வெட்டி மாட்டிடுங்க. இப்போ சண்டை வர மாதிரி காரணமா? சண்டை வராது. இஷ்ட பிரகாரம் நீ என்னென்ன செய்யணும். சண்டை வராதுன்னா எப்படி துணியாகணும்? சாவடிக்கிறது கட்சியில் குச்சிதான். அப்போ இது தண்டாயம் தான். இதெல்லாம் அடிச்சு சாவடிக்கலாம். இல்லை கவுர் மூக்கில் துத்துக்கு அடிச்சுக்கணும், மூசரான்னு சேர்த்துக்கலாம். அவன் பேச்சுக்கு போவாங்க வாயா. இதெல்லாம் எப்படி தெரியும்? இந்த குறுக்கு சாவரவங்களாம் எங்கிட்ட தான் கேட்டு போவாங்களே. தும்ப சரியில் தூக்க மாட்டிக்கலாம். வெள்ளம் வாங்கி நக்கிட்டு செத்து போகலாம். இல்லை மூச்சு 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக செத்துக்கலாம். என்னத்தை நக்கி விட்டு சாப்பிட்டா வெள்ளம் அவனை கேட்கலாம். இதெல்லாம் தேவையாது. இல்லை சின்ன பையனா சேர்த்தெல்லாம் எப்படி தெரியுதுன்னு பார்க்குறேன். உன் அவன் ஒன்னும் இஷ்ட பிரகாரம் நடக்க போறது கிடையாது. உன் இஷ்ட பிரகாரம் தான் நடக்கும் போது பொறுமையா இருந்து நடக்கிற வேடிக்கையை புறப்படுங்கள்.
பீமா இன்னும் பொறுமையா இருப்பா. சென்று வா. இஷ்டம். ஆனா எனக்கு கஷ்டம். சென்று போய் விட. போயிட்டு வா. என்ன நடக்குதா? சண்டை வருதா? சமாதானம் வருதா? நான் போய் பாக்குறேன். சென்று வா. எப்படிதான் காசு பேசிக்கிறீங்க இந்த ஆளா கூட? நல்லவன் தான் அவன். கோவத்தை தான் குணம் கட்டுவான். வேற ஒண்ணு என்ன கேளுங்க. இந்த மாதிரி தள்ளி பாருங்க புண்ணியம் பண்ணிருக்கணும் நீன்னு சொல்லிக்கிறேன். மாமா எங்க அனுப்புற? அஸ்தினாவர தூதா போக வேண்டும் என்று. எதற்காக? தூதுகா? பிரதி பாகம். பாகவதா? ஆமா. ஏ? போய் வரட்டா? நான் போயிட்டு வரேன். போக போறியா? ஆமா. நான் சென்று வரேன். மாமா ஒரு போறேங்க அர்ஜுனா. என்ன சொல்றார்கள்? அண்ணன் வார்த்தையா தள்ளி சொல்கிறார்களே வாழ்வர் தப்பிமார்களா என்று எழுந்தாக பேசுவார்கள் ஐயா. எப்படி காட்ட வேண்டும்? தூது போய் ஆண்டாரே தூதா கோடித்தாரே. உன் இஷ்ட பிரகாரம் தான் நடக்க போகிறது. ரதசாரதியாக யானத்திலே காந்திமத்தை ஏந்தி வா. யார் யார் பலவந்தம் கண்டு கொள்ளுகிறேன். ஆகட்டும் மாமா. இந்த கோபத்தை அன்றைய தினம் காட்டி அப்படியே காட்டிட்டு சமயனை பணித்துக் கொள். அப்படியே சென்று வா தம்பி அர்ஜுனா. போயிட்டு வா. அப்படியே ஆகட்டும். போயிட்டு வா. மாமா அத்தியமான நகரம் சென்று நான் என்ன ஏதோ சொல்ல பார்க்கலாம். அத்தராத்தியை பற்றி கொண்டு வாருங்கள். அதை அவன் கொடுக்க மறுத்து விட்டால்
கண்டிப்பா கொடுப்பான் மாமா. 28 ராஜ்யம் நிச்சயமா தருவான். கொடுப்பான். என்ன சொல்றீங்க? 28 பாகத்தை கேளுங்க, எங்களுக்குரிய பாகம் அப்படின்னு சொல்றாரு. இது கூட மாட்டானா? தாராளமா. சாந்தமூர்த்தி மாமா துணிகளை கண்டு பங்காளிங்க தானே, பங்காளிங்க ஒற்றுமையா இருக்கணும். 56 பேர் பாதி 28 நாட்டை குடி என்று கேட்கிறேன். சுவாமியார் இந்த பூனை என்னப்பா ஐயா, என்ன திடீர்னு என்ன? நாம போற வேலை தனி தாங்கிறதா என்ன பண்றதுன்னு குடியார் கொயா தண்ணி பிடிச்சி நாம ஒத்தகம் தருவாங்க. யார் தான் ரெட்டை கணக்கு வெட்டி வச்சுக்கிறாங்க? எல்லாம் ஒத்த கணக்கு தான் வெட்டி வச்சுக்கோங்க. எங்க ஊர்ல ரெட்டெல்லாம் காணறது தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுப்பா, தெரியாது. நான் போட்டி ரெட்டெல்லாம் காணறது இல்ல. 2 கணக்கு ஒரே ஒரு கவலை இருக்கும். அப்படியா? நான் சரி, நீ அங்கேயே உட்காந்துடுறீ, பின்பற்றியான் வருகிறேன். 28 நாடு கூடன்னு கேட்கிறேன். உன் தம்பி நல்லவன், கொடுப்பானே மாமா. கொடுக்க மாட்டான், கொடுப்பான். கொடுப்பான், கொடுக்க மாட்டானா? கொடுக்க மாட்டானா? கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். கொடுப்பான். கொடுக்க மாட்டான், கொடுக்க மாட்டான். நீ ஏதான் சொல்லி நான் கொடுக்க மாட்டான் கொடுக்க மாட்டான்னு. கொடுப்பானா? கொடுக்க மாட்டானா? கொடுக்க மாட்டான். கொடுக்க மாட்டான். ஐயோ என் வாயில அதான வருது. கொடுப்பாருங்க. கொடுப்பான், கொடுக்க மாட்டான். கொடுக்க மாட்டான். வேற என்ன கேட்குறேன்? அதான் மாமன் கொடானா இத பட்டினமாகிறோம் கேளும் என் சாமியே. ஆமா அது என்னென்ன வட்டினா? ஐவந்தி ஐவந்தி, வாரணாவதம், ஜெயந்தம், மிருகந்தம், இந்திரா பிரசாத் அகத்தான பட்டணம். சாரா 56 தேசத்திலே அதாவது ஜகத்தான பட்டணம் 5. இந்தியாவுக்கு தலைநகரம் டெல்லி, தமிழ்நாட்டுக்கு தலைநகரம் சென்னை. சென்னை. ஜகத்தான பார்த்து கேட்கிறேன். ஆமா, இவங்க 5 பேருக்கு 5 பட்டணத்தை பெரிய பெரிய ராஜ்யத்தை கொடுத்துட்டா 100 பேரும் என்ன செய்வார்கள்? 56ல 5 போச்சுன்னா 51. 100 பேருக்கு 10மா? நல்ல வேலை செய்யலாம். அவங்க என்ன வேலை செய்யலாம்? முக்கூர் கூட்டு பாபர் சாப் போட்டுக்கிட்டேன். சத்திரியகுலத்து பிள்ளைங்க அந்த வேலை செய்யணுங்களாடா? ஓ சாமியார ஒரு 2 ரூபா பிளேட் வாங்குறான், 40 ரூபா ஒரு சேவிங் வாங்குறான். அந்த ஒரே பிளேட்ல மண்ணில் அண்டை கொத்துற மாதிரியே கொத்தி 20 சேவிங் பண்ணிட்டு 2000 சம்பாதிக்கிறான். ஆமா, 1/2 மணி நேரத்துல. பாடி அவள் பேசிக்கலாம் போவாது. ஆமா சாமி. இத கொடுக்க மாட்டானா? கொடுப்பான். கொடுக்க மாட்டானா? கொடுக்க மாட்டான். நீ என்னதான் வித்தியாசம் பண்ணீங்க? கொடுப்பான் ஆண்டவா. இத கொடுப்பான், புறப்பட்டு போகலாம். சரி, இதெல்லாம் நீ ரசம், சாம்பார், குழம்பு, சோறு, வடை பாயசம் உள்ள போய் கலந்து வரும்போது இங்கே கலந்தாமிச்சா நான் போட்டிக்கார சாப்பிடுற மாதிரி. சரி, நீ அப்படியே செய்ய பின்பற்றியான் வருகிறேன். மாமா மட்டும் வந்து கேட்கிறியா? அதான் எம்மா கோட்டா. மாமா கொடானா 5 வீடு ஆகிற கேளும் என் சாமியே. 5 வீடு. ஆமா, சின்ன வீடு. அது மெத்த வீடா இருக்குமா, தட்டை வீடா இருக்குமா, மச்சி வீடா இருக்குமா, கூரை வீடா இருக்குமா, குத்துக்கால் குடிச்சா? கூரை வீடே போதும் சாமி. குத்துக்கால் குடிச்சா அதே போதும். அட நீங்க வணக்கமானவங்க வணங்கி போயிடுங்க. பேமும் போனவன்னு என்ன கேட்டாரு? குத்துக்கால் குடிச்சா இருந்தா கூட போதுன்றாரு. இந்த டீ கடை மாதிரி இது போல இருந்தா போதும் சாமி. ஏண்டா நீங்க 4 பேர் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. வீடு கடைசி காலம் 5 அடி மண்ணு. 5 அடி மண்ணு. ஆமா, அவருக்கு தெரியல. உன்னை கேட்கிறேன், கேள் சுவாமி. நீ கொஞ்சம் விலகத்தை கொடு. 5 அடி மண்ணுல மால் வரைஞ்சு வீடு கட்ட முடியுமா?
5 அடி மண்ணுல 6 அடி கட்டப்பறை போட்டு கொத்துனான்னா கடகாலுக்கு பக்கத்துக்கு மனக்காரன் பட்டான்னு கொடுப்பான். எங்களுக்கு பேருந்துறான்னு கொடுக்க மாட்டாங்க. அப்படிதான் அந்த 5 அடி மண்ணுல எப்படி சுவர் எழுப்பது, எப்படி வீடு கட்டுறது, எப்படி கொடுத்துட்டு பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது. 5 அடி மண்ணுல என்ன யார் பண்ண முடியும்? 5 அடி மண்ணுல மாமா ஆளுக்கு 5 அடி. அடத்தரி சக்க 25 அடி சாமா 25 அடியில 22க்கு 22 கட்டணும்னா மேல மேல மாடி மாடி மேல மாடி மேல ஒய்மண்ணு கூண்டு வெள்ள அடுப்பு கைது 4 கைது கட்டிட்டு அறிவ காலத்து ஓடிக்கலாம். மேலே போய் கட்டுவாங்க. அதெல்லாம் ஏன் கட்டக்கூடாது? ஒய்மண்ணு கூண்டு மேல வைக்கக்கூடாது. என்ன தாங்கான மனை இத 25 மண்ணு கொடுக்க மாட்டேன். தாராளமா கொடுத்துருவாங்க. இதை கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டோம். கொடுப்பார். இதை கொடுப்பான். கொடுப்பார். நீ போறியன் தான் சந்தேகமா இருக்குது. கொடுக்க மாட்டானோ என்னவோ இங்கேயே சொல்லிக்கிட்டேப்பா. சென்று வாருங்கள். குட்டிகளே, சான்றோர்களே, இடுப்பு நிக்காம சாஞ்சுக்கிட்டு தூங்குறவங்களே, வந்தவங்களே வராமல் ஊட்டி இருப்பவர்களே, வந்து தூங்குறவங்களே, அப்படியே தூங்குறவங்களே, பெரியவர்களே, அதாவது கலவை குமாரசாமி வாத்தியார் எழுதிய கிருஷ்ண தூது கிருஷ்ணர் தூது நாடகம் இதோடு முட்டையிட்டது. எல்லோரும் எழுந்து என்ன சொல்லிட்டு போற வர குடும்பம் கொடுக்க மாட்டா குடும்பம். இதனால தான் சொல்லிக்கிறாங்க. இட வழக்கு, குறை வழக்கு, வண்ணார வழக்கு, ஹைகோர்ட் போனா கூட சீட்டு போடாவாதாங்க. அமைச்சக்கு இருக்கு கூத்தாடி ஒயிலு அவர் கோச்சு போனதுனால அவரு இஷ்டனா. இதை விட கூத்தாடி வழக்கு தான் பெரிய வழக்கு. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். என்னப்பா தண்ணி ஆயில் மிஷினா? என்னத்தான் நினைச்சுக்க நீ? இப்போ ஒரு இடத்துக்கு போறோம்னா இங்க என்ன சொல்றாங்களோ அது இடத்துல அங்க ஒப்படைக்கணும். அது ஒப்படைச்சா தான் அந்த பஞ்சாயத்து முடியும். இல்லன்னா ரெண்டாங்கடனா போகுமா? போயிடும். அப்போ இப்படி ஓட விட்டு கிளவாருங்க. இது எந்த நியாயம்? இது இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். அதுக்குள்ள இதெல்லாம் சொல்றீங்க நியாயம்? ஏதாச்சும் போச்சு விடுவோம் போட்டுட்டாங்க. மண் காய்க்கிறேன் 25 அடி மண்ணு வச்சுக்கோ. சாமி தம்பி கொடுக்க மாட்டானா? வேற என்ன கேள்வி? அதான் கோடானா அந்தவா நானே வரவில்லையே கண்ணா. கடைசி முடிவு ஒரே நிலையாக இருக்கட்டும். ஒரே நிலை இதோடு முடிஞ்சு போச்சு. இதோடு நான் எங்க நிக்க போறேன்? இதுக்கப்புறம் நின்னாலும் இங்க பாக்குற சக்தி என்கிட்ட கிடையாது. மாறு மேல கை வச்சிட்டீங்களா? நீங்க எதிர்பார்த்தது இப்பவே வந்துடும். அதான் கோடானா என் தம்பி மாறித்தவனையே நாளைய போல்வத்தில் கைத்தவரைக்க நான் சண்டைக்கு இப்போ நான் போயிட்டு கேட்டு பாக்குறேன். இதெல்லாம் மறுத்துட்டாங்கன்னா சண்டை கை தட்டுறேன்னு வச்சுக்கோ. ஆமா, உன்னை யாரையா கை தட்டின்னு வர சொல்லுது?
நாங்க அண்ணன் தம்பிங்க பங்கு பங்காளிங்க அடிச்சுவோம் நாளைக்கு ஒத்துமா போயிடுவோம் போயிடுவோம். யார் சண்டை போடுறது கை தச்சா சொல்றது அப்படின்னா யார் போய் சண்டை போடுறோம் நீதான் போய் போட்டான் இது ஆகையால் இந்த வார்த்தையை வரவழைப்பதற்கே எவ்வளவு கடினம் என்றால் இவ்வார்த்தையை புரட்டி பேசுறதுக்கு சுலுவா பேசிடுவார். சுலுவா முடியும். ஆகையால் இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். ஆமாங்க. அதனாலேயே உறுதிப்படுத்திக் கொண்டுதான் செல்ல வேண்டும். ஆமா. நாளை அமர்கலத்தின் அழிவோருக்கு என்று சொன்னீர்களா? அந்த சொல்லுக்கு சாட்சியார் இதுவே நீலை சொல்லுக்கே நீங்களே சாட்சி மாமா. இனிமேல் நான் நிக்க போறேன்.